பெருசாண்டு பெரிய அளவுக்கு மழை இருக்கும். பெருசாக அளவுக்கு பெஞ்சதா மழை இண்டே கூடவோ உண்மையா? ஓமையா இண்டே கூட பெருசாக தெரியலையே. மழை கூட இன்றைக்கும் மழையா? நன்றி ஐயா. ஓகே, இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கடையிலுக்கு எல்லாம் வெள்ளம் போயிருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் கடை. இந்த வெள்ளத்தை பாருங்க, அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே வெள்ளத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே வாய்க்கால் முட்டி வலியுது. வாய்க்காலில் அந்த இடங்களே முட்டி வலியுது வெள்ளத்தால். இங்கே பாருங்க, அப்படியே இந்த சும்மாண்டா பாருங்க, இந்த இதை பாருங்க, இந்த வாய்க்காலை எப்படி இருக்கு. அந்த தண்ணி போகிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கு. பார்த்துங்க, இந்த கடைக்குள்ளேயே வெள்ளம் போகிற அளவுக்குண்டா மழை இருக்குண்டா. பார்த்துங்கண்டா, காய் வியர்ஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அதாவது என்னிடம் குடையில சின்னப்படியன் தான் கூட தந்தவர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 2-3 நாள் நல்ல மழை இது எல்லா இடத்துலையும். ஏற்கனவே பேப்பரில் அறிவிச்சிருந்தாங்க வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நல்ல மழை வருமெண்டு. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வயல்வெளியில் நல்ல மழை மரத்து வீடுகளுக்கெல்லாம் வெள்ளம் போயிருக்குது. அதெல்லாத்தையும் வீடியோ எடுத்து காட்டிக்கொள்கிறேன். காட்டக்கூடிய இடங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து காட்டிக்கொள்கிறேன். இது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பார்த்துங்க, வயல்வெளியில் எல்லாத்தையும் இப்படி தண்ணி முட்டி வலிக்குதாம. எந்த இடமாடா? சித்தங்கனி. சித்தங்கனில் பார்த்து கொஞ்சம் வயல்வெளியிலும் தண்ணி முட்டி வலி. வீடு தண்ணி போனதோட கிட்ட வீடு சொல்லு. வீடுக்கு தண்ணி எல்லாம் போயிருக்க. 2-3 தொடர்ந்து மழை இருக்காம இங்கே உண்மையாதான். சூறாவளி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சூறாவளி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதா? அதான் வீடியோ எடுத்து போதும். இந்த வயல்வெளி இதெல்லாம் நெல்லுடா. நெல் இல்லை, எல்லாம் முளைச்சி போட்டு நெல் இதெல்லாம் இல்லை. முளைக்காட்டி அழிஞ்சிருக்கும் இல்லை மழைக்கு. இனி அழிக்குமோ தெரியல, உனக்கு தெரியா? இனி அழிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெருசா முளைச்சிட்டு தானே வாய்ப்பு. இதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது ஈரோடைகள் இந்த ஆலயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள் வெள்ளத்தை. இல்லை 2 ஐயா மேசிக்கு நம்ம ஐயாவோட கதை கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? உங்களோட பேர்? உங்களோட பேர்? இப்போ இந்த மழை என்னம்மா செய்தி சொல்லுது? மழை இருக்காமோ ஐயா? மழை இருக்காமோ ஐயா? அந்த ஐயா கதைக்கிறாருல்ல. சரி ஐயா, படிங்க படிங்க படிங்க. சரி படிங்க படிங்க. என்னய்யா? என்னய்யா? அல்ல இனிமேல மழை இருக்கான். பேப்பர் என்ன சொல்லுது? சூறாவளி புயல் வந்திருக்கு எங்கேயும் வரும்னு சொல்லினோம். மற்ற வெளி மாவட்டங்கள் என்ன மாதிரி ஐயா? பேப்பரில் போட இல்லையா? மட்டக்களப்பு இன்றைக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்களே ஜாழ்ப்பாணத்தில் என்ன மழை இருக்குண்டு. உடனே மழை இப்போ மழை பெஞ்சோண்டு தான் இருக்குது. பெருசாண்டு பெரிய அளவுக்கு மழை இருக்கும். பெருசாக அளவுக்கு பெஞ்சதா மழை இண்டே கூடவோ உண்மையா? ஓமையா இண்டே கூட பெருசாக தெரியலையே. மழை கூட இன்றைக்கும் மழையா? நன்றி ஐயா. ஓகே, இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் அப்படியே முட்டி அப்படியே வீடுக்கெல்லாம் போகுது. அங்கே பாருங்க, ஆட்கள் போய் வர்றதே பெரிய சிரமமாக ஒன்று இருக்குது. இங்கே வெள்ளத்தை பார்த்தீங்களே. மற்ற இந்த இந்த வாய்க்காலில் பாருங்க, இந்த ஐயாலாம் பாவம் கூட. ஐயா இங்கே பாருங்க, இந்த வீடுகளை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே எப்படி இருக்குது வீடுகளெல்லாம் மழை போயிருக்க. இங்கே போய் வராங்க எல்லாரையும் பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளோ மழை இருக்குல்ல, சிரமப்பட்டுலாம் போயினோம். இங்கே பாருங்க, இந்த மலையில் இந்த இன்னைக்கு பெக்கோ ஏன்னா தண்ணி போடுறதெல்லாம் சிரமம். இங்கே இப்படியெல்லாம் தண்ணி இருந்தால் என்னென்று போடுறது. இப்படியே இருந்துட்டால் 1 மாதம் 2 மாதம் தண்ணி இருக்குமே இல்லை இந்த இடங்களுக்குள்ளே.
அப்போ வாய்க்கால் பட்டினா தான் தண்ணி போகும். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க இங்கே பார்த்துக்கொள்ளுங்கோ. இனி இப்படித்தான் எல்லாம். மழை காலம் வந்தால் சொல்ல வேணும். அப்புறம் என்ன இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே கடையிலுக்கு எல்லாம் வெள்ளம் போயிருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் கடை. இங்கே வெள்ளத்தை பாருங்க, அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே வெள்ளத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே வாய்க்கால் முட்டி வலியுது. வாய்க்காலில் அந்த இடங்களே முட்டி வலியுது வெள்ளத்தால். இங்கே பாருங்க, அப்படியே இந்த சும்மாண்டா பாருங்க, இந்த இதை பாருங்க, இந்த வாய்க்காலை எப்படி இருக்கு. அந்த தண்ணி போகிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கு. பார்த்துங்க, இந்த கடைக்குள்ளேயே வெள்ளம் போகிற அளவுக்குண்டா மழை இருக்கண்டா. பார்த்திங்கண்டா பார்த்தீங்கன்னா மக்களே, அதாவது 26, 27, 28ஆம் தேதிகளில் இந்த அதாவது வடக்கு கிழக்குள்ள பகுதிகளில் அனைத்தும் பகுதிகளிலையும் மழை வானிலை தோற்றம் பெற்றிருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இடி மின்னல், வெள்ளப்பெருக்கு, சூறாவளி வாரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் குறிப்பிடப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது வானிலை ஆராய்ச்சியும் குறிப்பிடப்படுகின்றது.